என் அப்பச்சிக்கு இந்த பிறந்த நாள் கொண்டாடுறதெல்லாம் கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை. ஏதோ நான் ஆசைப்பட்டேங்கிறதுக்காக ஒத்துக்கிட்டாரு. சீக்கிரம் சித்ரா, அப்பச்சி வர நேரமாச்சுல்ல. சரி பாட்டி. வந்துட்டார் போல இருக்கே. சித்ரா, ஆரத்திய கொண்டா, அப்பச்சி வந்துட்டாங்க. இதோ வந்துட்டேன் பாட்டி. டேய் அண்ணா, யார் என்ன கேட்டாலும் நீ பதறி சொல்லாத, நான் பாத்துக்கிறேன். அங்க கரப்பட்ட சட்டெல்லாம் இருந்ததுல, சரிங்க, அதை தூக்கி வெளில போட்டுரு. சார் நான் அப்படியே பண்ணிடுறேன். நான் வரேன் சார். வெளில இதை பத்தி யார்கிட்டையும் சொல்லிக்க வேணாம், புரிஞ்சுதா? சரிங்கண்ணா. போ. அப்புச்சி, என்னையாச்சு? அப்புச்சி, என்னையாது? முகமெல்லாம் அடிபட்டிருக்கு, கையில எல்லாம் அடிபட்டிருக்கு. யாரியா? யாருன்னு சொல்லு, அவங்கள உண்டு இல்லன்னு பண்ணிடுறேன். இல்ல பதா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இது தனிப்பட்ட பிரச்சனை, அதுவும் இல்லாம இது சொந்த பிரச்சனை, எதுவும் செய்ய வேணாம். சொந்த பிரச்சனையா? நமக்கு யார் கூட என் சொந்த பிரச்சனை இருக்கு? அவன்தான், அந்த கார்த்தி தான் என்ன அடிச்சான். அடிக்கிற வரைக்கும் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அவ கையும் முறிச்சிருக்க வேண்டாம். திருப்பி அடிச்சிருப்பேன், கொன்னு போட்டிருப்பேன், ஏதாவது பண்ணிருப்பேன். ஆனா அவன் அம்மாவை நான் தான் லாரி எடுத்து கொல்ல பார்த்தேன்னு அதை அவன் நம்புறான். நான் அப்படி எதுவும் பண்ணல அப்பத்தா, நான் பண்ணாத குத்தம் தான். இருந்தாலும் அடி வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ செஞ்சே செய்யல, அது இல்ல பிரச்சனை. அவனை நீ ஏதாவது செஞ்சுட்டு வந்திருக்கணும்ல, அதை விட்டுட்டு நீ இப்படி அடி வாங்கிட்டு வந்து நிக்கிற. பாத்துக்கலாம் பதா. அண்ணா, அண்ணா நீ எவ்வளவு கோவக்காரன்னு எனக்கு தெரியும். சத்தியமா நீ அந்த மாதிரி எதுவும் பண்ணல. அண்ணா ப்ளீஸ் என்கிட்டயாவது உண்மையை சொல்லிடு. இல்லம்மா, நான் செய்யல. என் பேரை வச்சு எவனோ பண்ணியிருக்கான். எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. தர்மா, நீ பேசுறதெல்லாம் நம்புற மாதிரி இல்ல. எவனோ ஒருத்தன் லாரி விட்டு அடிச்சிட்டு உன் பேரை சொன்னான்னு சொன்னா நம்புற மாதிரியா இருக்கு? என்னவா உங்களுக்கு பஞ்சாயத்து? ஆளாளுக்கு அப்புச்சிய கேள்வி மேல கேள்வியா கேக்குறீங்க? பாவம், அவரே அடிபட்டு வந்திருக்கிறாரு. அத்தை, சின்ன வயசுல இருந்து நீங்க அவனை தட்டி கொடுத்து தப்பு பண்ண வைக்கிறீங்க. நானும் அவன் ஏன் பிள்ளையா வளருவான்னு நினைச்சேன். இப்ப வரைக்கும் அவன் ஏன் பிள்ளையா வளரவே இல்லை. நீ என்ன அப்பத்தாவ கேள்வி கேட்குற? நான் எப்பவும் ராணி அம்மா பேரன் தான், உன் புள்ள கிடையாது. அப்பச்சி உள்ள போங்க. போங்க சித்ரா, உள்ள கூட்டிட்டு போ. வாங்க. பெத்தது மட்டும்தான் உன் கடமை. என் அப்பச்சி எப்படி வளர்க்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். நான் சரியாதான் வளர்த்திருக்கேன். ஜோதி நில்லு, எங்க போற? ஜோதி,
எங்க போறேன்னு சொல்லுடி. ஏய் ஜோதி, ஏய் என்னம்மா முகம் ஏன் ஒரு மாதிரி இருக்கு? சாப்பிட்டியா இல்லையா? அதெல்லாம் நிறைய கொட்டிக்கிட்டேன். ஏன் ஏன் இப்ப இப்படி பேசுற? சண்டை யாரு கூட? மொச கூடயா இல்ல சோபனா கூடயா? மொச, ஏ சோபனா. டே, இப்ப எதுக்கு கத்துற? மா, என்ன ஏதுன்னு விசாரிக்கணுமா இல்லையா? 2 பேரையும் வர சொல்றேன். ஏ மொச, படிக்கிற புள்ளைங்கடா. இன்னும் ஒரு 3 நாள் லீவ் போட சொல்லி இருந்தேன்ல. எதுக்கு? மா, உன்னை பாத்துக்கணும், டயத்துக்கு மாத்திரை கொடுக்கணும், அப்புறம் உன்னை டாக்டர் கிட்ட கூட்டி. டே, ஏன் நீ அதை செய்ய மாட்டியா? செய்வேன், ஆனா கடையில வேலை கிடக்குமா? சரி, அதெல்லாம் விடு. இப்ப நீ மாத்திரை சாப்பிட்டியா இல்லையா? டேய், உட்கார். மா, கடைக்கு டைம் ஆச்சுமா, நான் போய் அப்பா ஆளை மாத்தி விடணும். உன்னைய உட்காருன்னு சொன்னேன். என்ன? அம்மா சாக கிடக்கிற மாதிரி இருக்கா? சும்மா ஒரு பொய்ய சொல்லி வைப்போம், கழுத பொழைச்சு கிடக்கட்டுமேன்னு என்னைய பொய் சொல்லி ஏமாத்திருக்க. அம்மா, நான் என்னம்மா பொய் சொல்லி ஏமாத்தினேன்? அந்த புள்ளைய கூட்டு வரேன்னு சொன்னல. எந்த புள்ளை? அம்மா, அது பொய்யெல்லாம் இல்ல, நிஜம்தான். அப்ப ஏன் அந்த புள்ளைய கூட்டு வந்து இன்னும் என் கண்ணுல காட்டல? அது மா, கொஞ்ச நாள் போறேன். அப்ப அது போய் நீ பேசுறது பூரா கட்டுக்கதை. அம்மா, அவ பேரு என்னடா? அத முதல்ல சொல்லு, அப்புறம் நான் நம்புறேன். பேரை சொன்னாதான் நம்புவியோ? ஆமா. என்னடா, என்ன பேர் சொல்லான்னு யோசிக்கிறிய? மா, ஏம்மா? அப்ப டக்குன்னு சொல்ல வேண்டியதானே. பொண்ணு பேர் என்ன? லட்சுமி. ஆனா நான் கூப்பிடுறது வந்து லா பாயிண்ட் லட்சுமி. சொல்ல பேர்ல வச்சிருக்கேடா. நான் அப்படிதான் கூப்பிடுவேன். அவளுக்கும் அதுதான் பிடிக்கும். பாக்குறதுக்கு அந்த புள்ள எப்படி இருப்பா? என் அண்ணம் அவளை விட அழகா இருப்பாளா? கொண்டே போடுவேன். உன் அண்ணன் மகன்லாம் என் லட்சுமி கால் தூசுக்கு சமம். அடே லூசு பையனே, கோவம் இருந்தா கூட அவங்க உங்க பலத்தை மதிக்க பழகணும்டா. என் அண்ணன் மக தங்க தேர். யாழு அந்த தேருக்குள்ள இருக்கிற சாமி. அம்புட்டு லட்சணமா இருப்பான். கேக்க நல்லாதான் இருக்கு, போய் கூட்டிட்டு வா. உடனே வா. ஏன் மாமியார பாக்க அவளுக்கு கசக்குதோ? பரவாயில்ல, நான் பேசினா 2 பேரும் ராசி ஆயிடும். அவசரப்படாதம்மா. டேய், இப்பவே தாலி கட்டுன்னு சொன்னாதான்டா அவசரம். சும்மா அப்படியே பார்த்து பேசி புள்ள எப்படின்னு தெரிஞ்சுக்கதான்டா கூட்டிட்டு வர சொல்றேன். அப்பெல்லாம் கூட்டிட்டு வர முடியாது. ஏன் 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 முடியாது? அவ வாழ போற வீட்டை அவ பார்க்க வேணாமா? டேய், இல்லனா தாலி கட்டின கையோட தனி கொடுத்துட்டு போறீங்களா? அம்மா 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 தாயே, ஏன் ஏன் இப்படி? நான் இன்னும் லவ் பண்றத அவகிட்டே நான் இன்னும் சொல்லலம்மா, புரியுதா? அதுக்குள்ள தாலி தனி கொடுத்தணும்னா எங்கெங்கயோ போயிட்டு இருக்க. இருக்கு பயல, இன்னும் அவகிட்ட வாயை திறந்து லவ்வே சொல்லலையா?
அப்புறம் எதுக்குடா லவ் பண்ற? நான் என்ன பண்றது, நண்பங்க கிட்ட ஐடியா கேட்டு ஃபாலோ பண்ணேன், அது ஒர்க் அவுட் ஆகல. அம்மா நீ வேணா ஏதாவது ஐடியா கூட. மண்டையை உடச்சு போடுவேன். நடராஜ மகன்டா நீ. ஒரு புள்ளைய பார்த்தமா, பார்த்ததும் கண்ணுக்கு கண்ணு நின்னு உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு கட்டிக்க சம்மதமானு கேக்குறத விட்டுப்புட்டு ஏதோ காரணத்தை சொல்லிட்டு இருக்க. அம்மா உன் காலம் வேற எங்க காலம் வேற, நாங்களாம் 90s கிட்ஸ்மா. டேய், எல்லா காலத்துலயும் பொண்ணுங்க எப்பவும் பொண்ணுங்க தான்டா. இதோ பாரு, நீ நேரா போ, அந்த புள்ளகிட்ட போய் என்னைய கட்டிக்கிறியான்னு கேளு. சரின்னு சொன்னா நம்ம வீட்டுக்கு சட்டுன்னு கூட்டிட்டு வந்துரு. முடியாதுன்னு சொல்லிட்டானா? அப்படிலாம் சொல்ல மாட்டாடா. சொல்லிட்டா நான் வந்து பேசுறேன்டா, நான் வந்து பேசுறேன். உன்னையும் அவளையும் சேர்த்து வைக்கிறத விட எனக்கு என்ன வேற வேலை? என்ன அம்மா இங்க பாருமா, நான் உன்னை நம்பிதான் போறேன். டேய், நீ வரும்போது என் மருமகளோட தான் வருவேன்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. எல்லாம் நல்லபடியா நடக்கும், சரியா? லக்ஷ்மி, நீங்க எப்படிங்க? அத நான் கேட்கணும். நீங்க எப்படி இங்க? இதாங்க என்னோட வீடு. இது உங்க வீடா? அப்போ கார்த்திங்கிறது? அது லக்ஷ்மி, அன்னைக்கு நீங்க என்கிட்ட பேரை கேட்டப்போ கூட வந்த பையன் பொண்ணு தெரியாதவங்க கிட்ட பேரை சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டான். அதான் என் பேரை மாற்றி சொல்லிட்டேன். சுப்ராஜுங்கிறது அவன் பேரு, என்னோட உண்மையான பேரு கார்த்தி. சாரி லட்சுமி, நான் உங்களை ஏமாத்தினது தப்பு தான். நானே இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லலான்னு தான் நினைச்சேன். ஆனா எங்க நீங்க என்ன தப்பா நினைச்சிடுவீங்களோன்னு பயந்துட்டு சொல்லாம விட்டுட்டேன். உங்களை வெளியிலே நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன் பாருங்க, நான் ஒருக்கு இருக்கேன். வாங்க லட்சுமி, உள்ள வாங்க. எங்க அம்மா கிட்ட உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கேன். அவங்களும் உங்களை பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப பார்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. வாங்க, எங்க அம்மா கிட்ட உங்களை காட்டுறேன், வாங்க. அதுக்கு அவசியமே இல்லை. ஏன்? ஏன்னா
ஏற்கனவே அவங்களுக்கு என்ன நல்லா தெரியும். எனக்கும் அவங்கள நல்லாவே தெரியும். நான் உங்க வீட்டுக்குள்ள வந்திருக்கேன். உங்க அம்மா கையால சாப்பிட்டிருக்கேன். உங்க அப்பாவை பார்த்திருக்கேன். உங்க தங்கச்சி ஆண்டாள் கூட செல்ஃபி கூட எடுத்திருக்கேன். அது மட்டும் இல்ல, உங்களை ஒரு நாள் போலீஸ் ஸ்டேஷன்ல கூட நான் உட்கார வச்சிருக்கேன். அப்போ நீங்க எப்படி என்கிட்ட பேரை மாத்தி சொன்னீங்களோ அதே மாதிரி தான் நானும் பேரை மாத்தி சொன்னேன். நான் லக்ஷ்மி இல்ல, ஜோதி. ஜோதி ஜெயராமன். அப்போ இத்தனை நாளா இதெல்லாம் தெரிஞ்சுதான் என் கூட பழகிட்டு இருந்தியா? தெரிஞ்சிருந்தா அடுத்த நிமிஷமே முகத்தை திருப்பிக்கிட்டு போயிருப்பேன். நானும் யாரோ ஒருத்தி கஷ்டப்படுற குடும்பம், படிச்சவ, குணமானவ, நல்லவன் நினைச்சேன். ஆனா அந்த லட்சுமிங்கிற முகமுடிக்குள்ள நீ இருப்பன்னு நினைச்சு கூட பார்க்கல. அண்ணனை எதுக்காக அடிச்ச? தப்பு செஞ்சா அதுக்கான தண்டனையை கொடுக்கணும்னு சாமியும் சொல்லுது, உங்க சட்டமும் சொல்லுது. நீ என்ன சாமியா இல்ல ஜட்ஜா தண்டனை கொடுக்கறதுக்கு? உங்க அண்ணனால பாதிக்கப்பட்ட ஒருத்தவங்களோட பையன், அது போதும் அவனுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு. என் அண்ணன் தப்பு பண்ணாங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? இடிச்ச அந்த லாரி டிரைவர் போய் கேளு, அவன் சொல்லுவான் யாரு இடிக்க சொன்னாங்கன்னு. எவனோ ஒருத்தன் சொன்னா அதை நம்பிக்கிட்டு நீ என் அண்ணனை அடிப்பியா? சரி, இடிச்சவன் ஒரு வேளை இடிக்க சொன்னது உன் அப்பா தானே சொன்னா என்ன பண்ணுவ? உன் அப்பாவை போய் அடிப்பியா? என்ன ஏதுன்னு தீர விசாரிப்பல்ல? நீ இதுலயும் அதைத்தான் பண்ணிருக்கணும். ஆனா என் அண்ணன் மேல என் குடும்பத்து மேல இருக்கிற கோவத்துல என்ன ஏதுன்னு கூட விசாரிக்காம என் அண்ணனை நீ அடிச்சிட்ட. நீ தப்பு பண்ணிட்ட. என் அண்ணனை அடிச்சு நீ தப்பு பண்ணிட்ட. நீ சொன்ன சரிதான், அவனை நான் அடிச்சது தப்புதான். அவனெல்லாம் கொண்டே போட்டிருக்கணும். ஒரு பொம்பளை பிள்ளைக்கு அப்பனா போயிட்டானேன்னு விட்டு வச்சேன். என்ன பண்றது, என் குடும்பத்து ஆம்பளைங்களுக்கு அம்புட்டு ஈவரக்கம் இருக்கு. ஆனா உன் குடும்பத்து ஆம்பளைங்களுக்கு தான் அதெல்லாம் சுத்தமா கிடையாது. தேவையில்லாம எங்க குடும்பத்தை பத்தி தப்பா பேசாத. ஏய், பேசுன என்னடி பண்ணுவ? பதிலுக்கு நானும் பேச வேண்டாம். என்னடி மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க? உன்ன அடி,
ஏன் நிறுத்திட்ட? பொம்பளை பிள்ளை மேல கைய வைக்க கூடாதுன்னு பாக்குறேன். டேய், எனக்கு கோவம் வர்றதுக்குள்ள ஒழுங்கா இங்க இருந்து போயிடு, இல்லைன்னா இங்க நடக்கிறதே வேற. போறேன். போறதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒண்ணு சொல்லிட்டு போறேன். தேவையில்லாம என் அண்ணனை நீ அடிச்சிட்ட. அதுக்கு பதிலுக்கு நான் ஏதாவது செய்யணும்ல. நான் பார் கவுன்சில் மெம்பர் ஆனதுல இருந்து இது வரைக்கும் எந்த கேஸுமே எடுத்து நடத்தினதில்ல. நான் எடுத்து நடத்த போற முதல் கேஸே உன்னை தூக்கி உள்ள வைக்கிறது தாண்டா. I see you in the court.